ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எம்ஐ பவர் பேங்க் 3i 10,000 mAhக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர் பேங்க்கில் என்னென்னலாம் அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக இருக்குமா, இதை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஒரு பவர் பேங்க் வாங்கலாம்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க போய்தான் பாப்போம். வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்ஐலேருந்து 3iங்கிற மாடல் இந்த பவர் பேங்க்கு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10,000 mAh இருக்குது, 20,000 mAh இருக்குது. நாம் வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா 10,000 mAh. ஸோ இந்த பவர் பேங்க்கில் உங்களுக்கு 18 watts வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. டியூல் அவுட்புட் இன்புட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்டு 12 லேயர் சிப் ப்ரொடக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்கிறதாகவும் மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் பக்காவாக பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாக்ஸோட கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸோட பேக் சைடில் சில இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் அந்த பவர் பேங்க்கை பற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணி பவர் பேங்க் வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணதையும் அதுக்குள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த பவர் பேங்க்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த யூசர் மேனுவலில் நீங்கள் பார்த்துட்டு கூட செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பக்காவாக இருந்துச்சு பேக்கிங் பொறுத்தளவுக்கு. ஸோ பவர் பேங்க் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இந்த பவர் பேங்க்கை சார்ஜிங் பண்ணுறதுக்காக இதில் யூஎஸ்பி கேபிள் தான் வந்து கொடுக்குறாங்க. கேபிள் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ டைப் சி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ பவர் பேங்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக அந்த சைனிங்காக இருந்துச்சு. எம்ஐன்னு சொல்லி அந்த பிராண்ட் நேமுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் சைடு கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பவர் பேங்க்கோட டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுறதுக்காக டைப் சி வந்து போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது மூலிமா வேணாலும் பவர் பேங்க்கை சார்ஜிங் பண்ணிக்கலாம். அவுட்புட் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் அவுட்புட் கொடுக்குறாங்க. அட்டன் டைமில் நீங்கள் 2 மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க்கோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 mAhன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும், எத்தனை வாட்ஸ் வந்து அவுட்புட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கீழே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஆன் ஆஃப் கீயை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 4 LED வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்இடியோட பிளிங்கிங்கை வச்சு நீங்கள் பவர் பேங்க்கில் சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 LEDயுமே பிளிங்க் ஆகிறது தெரியும். இதில் சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இந்த பவர் பேங்க்கில் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லெஸ் பவர் மோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டனை ஒரு 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பவர்லெஸ் மோட் வந்து ஆன் ஆயிரும். பவர் பேங்க்கில் ஒரு 35% தான் சார்ஜ் இருக்குதுன்னா ப்ளூடூத்து நெக் பேண்ட் இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுனா இது மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ்னே கூட சொல்லலாம் இந்த பவர் பேங்க்கில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்கை நீங்கள் சப்போஸ் வந்து சார்ஜிங்கில் விட்டுட்டு மறந்துறீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் வந்து ஃபுல்லானதையும் டிஸ்கனெக்ட் ஆகிரும். இது ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் நீங்கள் மொபைலுக்கு சார்ஜிங்கில் வந்து கொடுத்துருந்தா கூட சப்போஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணாத டைம் கூட உங்களுக்கு எல்இடி ஒரு 2 minutes வரையும் பிளிங்க் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிரும். இது ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர்னே சொல்லலாம். என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்கை நான் ஒரு 2 months மேலே யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண வரையும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதில் உங்களுக்கு ரொம்பவே ஸ்டீல் பாடி கொடுத்துருக்கறனால கீழே போட்டாலும் உங்களுக்கு ஒடுங்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குதா தவிர உங்களுக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இல்லை. மற்ற பவர் பேங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கீழே போட்டால் கூட உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பவர் பேங்க்கில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் 10,000 mAh இந்த அளவுக்கு தான் வெயிட்டாக இருக்கும். இன்னும் வெயிட் வந்து இன்னும் கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸ்டீலில் இருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடிக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. டியூல் அவுட்புட்டு டியூல் இன்புட்டு இந்த ஆப்ஷன் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த பவர் பேங்க் வந்து ஒருத்தன் தான் சொல்லுவேன். நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் 799 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ எந்த ப்ரைஸில் இருக்குதுன்னு தெரியல, நான் ஆஃபர்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வாங்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த எம்ஐ பவர் பேங்க் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் ஒரு பவர் பேங்க் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஸோ அது மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி டெக் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.